அது சுதந்திர போராட்டம். மாபெரும் தலைவர்கள் உருவான அந்த சுதந்திர போராட்டம் போர். அதில் அத்தனை சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் ஒன்று சேர்ந்து நமக்கு பெற்று தந்த சுதந்திரத்தை கட்சிகள் என்று சொல்லிக்கொண்டு சர்வாதிகாரம் நடத்தும் சிலருக்கு நம்மை நாமே அடமானம் வைக்கணுமா? அது நியாயமான கேள்வி, தன்மானம் உள்ள கேள்வி. நம்ம எல்லாரும் நமக்கு உள்ளே எழும் உணர்ச்சி பூர்வமான கேள்வி. நாம் அடிமைகளா அப்படின்னு கேட்டால் இல்லை. துணிவீர்களா? ஆமாம், அது எங்கள் இயற்கை குணம். சாதிப்பீர்களா? அது எங்களுடைய நம்பிக்கை, லட்சியம். இதில் பின்வாங்கிறதுன்றது வார்த்தையே கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சில பேர் யோசிக்கலாம், காலம் தாமதம் ஆகிருச்சான்னா உண்மை. ஆனால் உங்கள் மூலியமாக மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது எங்கள் தவறல்ல. அது வேண்டுமென்றே எங்களை தக்க வைத்து காக்க வைத்து நிராகரித்தவர்களின் தவறது. அவங்க எங்களை நிராகரிக்கல, நாங்கள் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறோமோ அவங்கள நிராகரிச்சிருக்கீங்க, அந்த மக்களை நீங்கள் நிராகரிச்சிருக்கீங்க. நான் பெருமையாக சொல்லுவேன், இந்த மேடையில் இந்தியாவே ஒன்று கூடியிருக்குன்னு. ஜாதி மத பேதம் இல்லாத இந்தியா இங்கே கூடியிருக்கு, இன்னும் கூடுது. இதுதான் நம்முடைய ஃபோர்ஃபாதர்ஸ் நமக்கு விட்டு சென்ற செல்வம். இதை அடிமையாக்கி ஆள வேண்டும் என்ற எண்ணம் 50 ஆண்டு காலமாக நடந்து தொடர்ந்து இப்பவும் நடைமுறைப்படுத்துவோன்னு நம்பிக்கையில் அவங்க இருக்காங்க. இருக்கட்டும், அவங்களுடைய கொள்கை அது, பரவாயில்ல. பெட்டர் லேட் தென் நெவர்னு ஒன்று இருக்கு. கால தாமதமானாலும் பரவாயில்லை, நல்ல காரியத்தை உடனே துவங்கு. அதுதான் இன்னைக்கு. தன்மானத்தோடு எழு, அதுதான் இன்னைக்கு. இந்தியனாக இரு. மொழியால் பிரிந்தோம். மாநிலங்கள் வரையறுக்கப்பட்டன 53, 56 மொழியை சார்ந்து, மதத்தை சார்ந்து பிரிஞ்சது பாகிஸ்தான். தமிழ்நாட்டை பிரித்து ஆள வேண்டும், இல்லை சர்வாதிகாரம் தலையோங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஒன்று தாழ்மையோடு நான் சொல்லிக்கிறேன், உங்களுடைய சதி பலிக்காது, மக்களிடையே எழுபடாது. நீங்கள் எல்லாம் எல்லாரும் உங்களை நிராகரிச்சிட்டாங்க அன்னைக்கு, அதனால தான் ஒன்று சேர்ந்தீங்கன்னா, அப்படி யோசிச்சிருந்தா நமக்கு சுதந்திரமே கிடச்சிருக்காது. போராடணும். வெள்ளையர்களோட நம்மளுடைய பிரிட்டிஷ்காரை ஈஸ்ட் இந்தியா ட்ரேடிங் கம்பெனி ஆரம்பித்து நம்ம நாட்டில் வியாபாரியாக பூந்தாங்க, நம்மளை ஆண்டார்கள், அடிமையாக்கினார்கள். இன்னைக்கு அரசியலில் நடக்கிறதும் அரசியல் வியாபாரம், அதுதான் நடக்குது. எவ்வளோ, எத்தனை, அது நீங்களே ரிப்போர்ட் பண்ணுறீங்க. இதுவா அரசியல்? இதுவா நாகரீகமான அரசியல்? ஒரு கொள்கை இல்லா அரசியல். இன்னொரு காரணம் சொல்கிறேன், சைக்காலஜி. ஏன் இந்த கட்சிகள் எங்களை நிராகரித்தாங்கன்னு சொல்கிறத விட சந்தோஷமாக நாங்கள் வெளியே வந்துட்டோன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு நாங்கள் தன்மானத்தோடு நிற்கிறோம், என்ன நடந்தாலும் சரி. ஆனால் அவங்களுடைய சைக்காலஜிக்குள்ளே போய் பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு தெரியுது. இது நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஏன் நம்மளை சேர்த்துக்க யோசிக்கிறாங்க? இப்போ ஐயாவில் 10 வருஷமாக இருந்தாங்க, நம்பிக்கையோடு இருந்தாங்க, கூடவே இருந்தாங்க. இப்போ நானும் 2 மாதம் பேசிகிட்டே இருந்தேன், அதே மாதிரி தான் எல்லாரும். ஆனால் யோசிக்கும்போது எங்கள் சின்னத்தில் தான் நீங்கள் போட்டி போடணும், நாங்கள் கொடுக்குற சீட்டு தான் நீங்கள் வாங்கிக்கணும், எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னா அதுக்கு பேர் கூட்டணி இல்லை, சர்வாதிகாரம், அடிமை.
அடிமைகளாக நம்மளுடைய அசம்பிளியில் போய் உட்காரணும்? யோசிச்சு பாருங்க. நல்லவர்கள், வல்லவர்கள், விஷயம் தெரிந்தவர்கள், அதான் போன இதுலேயே சொன்ன, மனிதனாக இருப்பது அதுலேயும் நல்ல மனிதனாக இருக்கணும், அதுலேயும் விஷயம் தெரிந்த மனிதனாக இருக்க வேண்டும், நல்லவனாகவும் இருக்க வேண்டும், வல்லவனாகவும் இருக்க வேண்டும். அவங்க தான் போய் அங்கே அசம்பிளியில் உட்காரணும். ரெப்ரசன்டேஷன். ஹீ இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பீப்புள். மத்தியில் பார்லிமெண்ட்னா இங்கே அசம்பிளி. ஆனால் அங்கே போய் கையை கட்டு, வாயை பொத்தி, அது மரியாதை இல்லை, அது அடிமை. அந்த அடிமைத்தனம் வளர்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் எங்கள் சின்னத்தில் நீங்கள் நில்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் அப்படி. கூட்டணியில் நின்றுட்டு தனியாக போயிட்டாங்கன்ற. இனிமேல் கூட்டணியில் நின்னாலும் நீ எங்கள் சின்னத்தில் தான் இருக்கணும். நல்ல எண்ணம். சுயமரியாதையை விட்டு கொடுத்து இருப்பவர்கள் அப்படி இருக்கலாம், நான் அவங்கள குறைய சொல்ல. ஆனால் மரியாதை, சுயமரியாதை உள்ளவர்கள் இப்படி தான் இருப்போம். போராடும், இறுதி வரை போராடும். இப்படி ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கும்போது, ஏற்கனவே மக்கள் பிரச்சாரம் ஆரம்பிக்கும்போது, ஏற்கனவே பல கட்சிகள் துவங்கிட்டாங்க, பரப்புரையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி இருக்கிற எலக்ட்ரானிக் மீடியாவில் இட் இஸ் ஜஸ்ட் அ 2 செகண்ட் ஜாப். ஜாப் 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 இன்றைக்கி பேசுகிறது இம்மீடியட்டாக லைவாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் மக்களை நம்ம எத்தனை முறை சந்திக்கிறோன்றது அவசியம் இல்லை, எந்த காரணத்துக்காக சந்திக்கிறோம், மக்கள்கிட்ட போய் என்ன சொல்கிறோன்றதான் முக்கியம். அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்றதான் முக்கியம். அதை ஏற்றுக்கொண்டு அதில் இருக்கும் நியாயத்தை புரிந்து கொண்டு நமக்கு வாக்களிக்கிறாங்க இல்லையாங்கிறதா முக்கியம். ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். நான் ரொம்ப நேரம் பேச போகிறது இல்லை, ஏன்னா எல்லாரும் பேசணும், விட்டா பேசிகிட்டே இருப்பேன். தெகேஷ், இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான நிலை நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடந்துட்டு வருது. யூனிலேட்ரலாக டிசிஷன் எடுக்க முடியாது, ஆனால் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க சின்னத்தில் நிற்கணுன்றாங்க, சீட்டு கொடுக்க மாட்டேறாங்க. யூனிலேட்ரல்னால என்ன, நீ தனியாக நின்று சர்வாதிகாரம் செய்வீங்க, யாரும் கேட்கக்கூடாது. அப்புறம் எதுக்கு அசம்பிளி? தனியாக ஒரு ஆஃபீஸை போட்டு வைங்களேன், உட்காருங்க, அங்கேயே நீங்கள் சொல்கிறது தான் ஓகே ரைட், வீடியோ கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு போச்சு கதை. எதுக்கு இந்த விளையாட்டு? வெளியே மக்களை ஏன் ஏமாற்றணும்? இவங்கெல்லாம் எங்கள் கூட்டணியில் இருக்காங்க, ஆனால் எங்கள் சிம்பிளில் தான் நிற்பாங்க, இவங்களுக்கு யாருக்கும் மரியாதை கிடையாது, எங்களுக்கு தான், நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், வாய் பொத்திட்டு நெல். இது மனித குலத்துக்கே அவமானம். அதே போல் சும்மா ஆதரவு கொடு, என்ன அது? நீங்களும் வளர்ந்த கட்சி தான், ஞாபகம் வச்சுருக்கோங்க. ஆனால் யூ ஹவ் ரீச்ட் யுவர் பின்னக்கிள் அண்ட் யுவர் ஸ்லைடிங். மேலே போகணும், அது கீழே வந்து தான் ஆகும். ஆனால் எங்களுக்கு we are climbing up. இடையில அந்த மலையை ஏறும்போது எண்ணெயை ஊற்றலாம், தண்ணியை ஊற்றலாம், அழுக்க செய்யலாம், மலையையே வாங்க பார்க்கலாம், இல்லை அது ஏறுபவர்களை வாங்க பார்க்கலாம், அந்த ஏறும் கயரை அறுக்க பார்க்கலாம், எல்லாம் நடக்கும். எதற்கும் துணிஞ்சு தான் நாங்கள் இறங்கியிருக்கோன்றது தான் இங்கே உண்மை. நாங்கள் யாருக்கும் பயந்தவர்கள் இல்லை, மரியாதை கொடுப்பவர்கள். அந்த மரியாதையை நீங்கள் ஒரு வீக்னஸாக நினச்சிங்கன்னா அது உங்களுடைய தவறு.